நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல பாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம மகாராஷ்டிரால ஒரு ஸ்கூல்ல வந்து நான் பாம் வச்சிருக்கேன். இப்ப நடந்த இந்தியா அகமதாபாத் ஃபிளைட் கிராஷ கூட நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி நிறைய இமெயில் த்ரெட்ஸ் ஆல் ஓவர் இந்தியா, நிறைய ஸ்டேட்ஸுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 21 த்ரெட்ஸ் 9 ஸ்டேட்ஸுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஐடி ஃபர்ம் லேடிய அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு அப்சஷன் ஒரு பர்சனை எந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணிருக்கு அப்படின்றதுக்கு ரெனே ஜோஷில்டா அப்படின்றவங்களே பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன் வந்து ஆல் ஓவர் இந்தியா இவ்வளோ பெரிய பாம் த்ரெட்ஸ், நிறைய ஃபேக் இமெயில்ஸ், த்ரெட் இமெயில்ஸ், நிறைய ஹேக்கிங் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு அந்த ரீசனை கேட்கும் போது தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிரமிப்பா இருக்கு. சோ அந்த அரெஸ்ட் திங்கக்கிழமை இவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, இவங்களுக்கு பின்னணி என்ன, எங்க ஒர்க் பண்ணிருக்காங்க, சென்னை பேஸ்ல இருந்த இவங்க வந்து ஏன் அகமதாபாத் கிரைம் பிரான்ச் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் இந்த பர்டிகுலர் வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த மாதிரி வேர்ல்டு லெவல் பாலிடிக்ஸ் மட்டும் இல்லாம நியூஸஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம கார்த்திக் ரவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்களை பத்தி இவங்க எதுக்கு பண்ணாங்க, ஏன் இந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா இது பேசப்படுது அப்படின்றது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இவங்க அமிச்ச ஒரு த்ரெட் இமெயில வந்து நான் படிக்கிறேன். அதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமெயில் ஐடி என்னன்றது முதல் கொண்டு சொல்றேன். divijprabhakaran0@gmail.com அப்படின்ற ஒரு மெயில் ஐடியில இருந்து இவங்க சென்ட் பண்ணிருக்க இந்த மெசேஜ் ஃபார் போலீஸ் இஸ் ஸ்லீப்பிங். They cannot do anything. They don't know how to investigate properly. Only if children die, police will come active. We are going to blast the bomb in your school to bring to police attention. About the rapist who raped the girl hotel in Hyderabad 2023 அப்படின்ற 2023 இன்சிடென்ட்டை வச்சு இங்க ஒரு பாம் த்ரெட்டை பண்றாங்க. இது வந்து அகமதாபாத்ல ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பின ஒரு த்ரெட் இமெயில். ஸோ இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய இமெயில்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா 2023ல இருந்து 2025 வரைக்கும் இவங்க பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 21 இமெயில் அக்ராஸ் 9 ஸ்டேட்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால தான் இவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இன்னொரு முக்கியமான இமெயிலும் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த இமெயில்ல பாம் பிளான்டட் சக்சஸ்ஃபுல்லி வி ஆர் ஆன் மிஷன் அப்படின்னு சொல்லி pakistankawab@gmail.com அப்படின்ற ஒரு மெயில் ஐடியில இருந்து அமைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அஹமதாபாத் லண்டன் கிராஷ் கூட நான் தான் ஏத்துக்கிறேன், அது என்னாலதான் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி என்னென்னமோ இமெயில்ஸுங்க. அதாவது அவங்களுக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு ஹாலுசினேஷன், ஒரு அப்சஷன்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக இவங்களே வாலண்டியரா இவங்க பேர்ல கூட அனுப்பல. இதுல மென்ஷன் பண்ணிருக்க நேம் யாருன்றது முதல் கொண்டு நம்ம வந்து தொடர்ந்து பேச போறோம். ரெனே ஜோஷில்டா இவங்க வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இன் டொலேட்டி யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி. இப்போ கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது. இதுக்கு முன்னாடி அசென்சர்ல ஒரு சீனியர் அனலிஸ்டா இருந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இன் யூஜி படிச்சுட்டு பிஜி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் படிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு டெக்கியா இருந்திருப்பாங்கன்னு பாத்தீங்க. சோ ஷி கேன் என்டர் இன்டு தி எனி ஹேக்கிங் வேர்ல்ட் ஆர் பிளாக் வெப்சைட்ஸ் லைக் விபிஎன் வந்து ஹேக் பண்றது எது வேணாலும் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களோட மென்டாலிட்டி வந்து இருந்திருக்கு. அவங்களோட எஜுகேஷனும் இருந்திருக்கு. இதுக்கு மூல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு கலீகை வந்து இவங்க சீக்ரெட்டா லவ் பண்ணிருக்காங்க. அவங்க இந்த கலீகுக்கே தெரியாத அளவுக்கு லவ் பண்ணிருக்காங்க. ஒரு கட்டத்துல வந்து அவங்க கலீகுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு, பட் அது வேற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 2022ல இவங்க வந்து இனிஷியலா ஒர்க் பண்ணும்போது பெங்களூர்ல ஒரு விர்ச்சுவல் மீட்டிங்ல வந்து திவிஜ் பிரபாகரனை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரை ரொம்ப பிடிச்சு போய் அவரை ஃபாலோ பண்றாங்க. ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன்ல வந்து நிறைய ஃபாலோ பண்ணி அவர்கிட்ட நிறைய பேச ட்ரை பண்றாங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்ல ட்ரை பண்றாங்க. பட் எதுவுமே சக்சஸா முடியல. சோ என்ன பண்றாங்க, ஒரு அப்சஷனுக்குள்ள போறாங்க. அப்சஷன்னா எந்த மாதிரினா அவரு வந்து தன்னை லவ் பண்ணல, பட் நான் லவ் பண்றேன், அதை எப்படியாவது அவர்கிட்ட காமிக்கணும் அப்படின்ற ஒரு விதம் இருக்குல்ல. சோ என்ன பண்றாங்கன்னா, சோ அந்த அப்சஷன் அவங்க என்ன பண்ண வைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து என் கூட சம்பந்தப்பட்டிருக்காரு, நான் அவர் கூட வந்து லிவிங் டுகெதர்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேக் நியூஸஸ் வந்து ஆல் ஓவர் த ஆஃபீஸ் ஸ்ப்ரெட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசுறவங்க எல்லாமே ரொம்ப பொசசிவ்னஸா பார்த்து அவங்கள பர்டிகுலரா டார்கெட் பண்ணி ஒரு ஃபீமேல் கலீகையே வந்து டார்கெட் பண்ணி வெளியில அனுப்பிச்சு வச்சிருக்காங்க, இமெயில் த்ரெட் பண்ணி. சோ இதெல்லாம் முன்னாடி பண்ணிருக்காங்க. இதெல்லாம் தெரிய வரும்போது திவின் பிரபாகரனும் சென்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. சோ இது எல்லாமே நடந்துட்டு இருந்திருக்கு பேரலா. பட் ஆனா அவங்க வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீமா நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. ஈவன் ஃபேக் மேரேஜ் சர்டிபிகேட்ஸ் உருவாக்கி நிறைய இடத்துல சர்க்குலேட் பண்ணி திவின் பிரபாகரனோட நேமை டேமேஜ் பண்ணிருக்காங்க. சோ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு அப்சஷனால இருக்க ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்டு, ஒண்ணுமே தெரியாத ஒரு மேல் ஃப்ரெண்ட், இது வந்து இன்வெஸ்டிகேட் அப்புறம் தான் தெரியும் அவர் ஏதாவது சம்பந்தப்பட்டிருக்காரா அப்படின்னு. ஆஸ் ஆஃப் நவ் எதை பத்தியும் தெரியாத ஒரு மேல் ஃப்ரெண்டு, பட் இவரை வச்சு வந்து ஃபேக் இமெயில்ஸ் அனுப்புறதும், இவரை வச்சு வந்து ஒரு ஃபீமேல் கலீகையே வெளியே தள்ளுறது, அதுக்கப்புறம் மேரேஜ் சர்டிபிகேட் உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஊர் பூரா பரப்புறது. சோ இது எல்லாம் பார்க்கும்போது இல்ல, இது வந்து ஒரு ஃபீமேல் சொல்லும் போது ஆப்வியஸா நிறைய பேர் நம்புவாங்க. சோ அப்படி பார்க்கும்போது அவர் எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாரு அப்படின்றத இந்த இடத்துல நம்மளுக்கு தெளிவா தெரியுது.
இவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கான முக்கிய காரணம் கிட்டத்தட்ட 2022ல இருந்து 2025 பிப்ரவரி வரைக்கும் ரொம்ப நார்மலா இருந்திருக்காங்க. திவின் பிரபாகருக்கு வந்து பிப்ரவரி 2025ல கல்யாணம் நடக்குது. அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ட்ரிகர் ஆயிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா அவர் பேர்ல கிட்டத்தட்ட 80+ ஃபேக் மெயில் அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்ணிருக்காங்க. 80+ மொபைல் நம்பர்ஸை வந்து வாங்கியிருக்காங்க, ஃபேக் மொபைல் நம்பர்ஸ். ஸோ இது எல்லாமே அவங்கள வந்து ரொம்ப எக்ஸசிவா ஒரு அப்சஷனுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு ஈவன் விபிஎன் யூஸ் பண்ணி நிறைய த்ரெட் மெயில்ஸ் அனுப்புறது ஆல் ஓவர் இந்தியா, லைக் நரேந்திர மோடி ஸ்டேடியம், நிறைய பெரிய பெரிய ஸ்கூல்ஸ், ஈவன் சென்னையில வந்து சில ஸ்கூல்ஸுக்கு வந்து த்ரெட் மெயில்ஸ் அனுப்புறது, இது எல்லாத்தையுமே வந்து ஆஃப்டர் திஸ் பிப்ரவரி ரொம்ப ட்ரிகர் ஆகி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க. நிறைய டார்க் வெப்ஸ் யூஸ் பண்றது, சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் மூலியமா வந்து திவின் பிரபாகரன் தான் நானு அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட பேசுறது, அப்போ வந்து அவர் பேரை டேமேஜ் பண்றது, நான் தான் வந்து ரேபிஸ்ட் அப்படின்னு சொல்லி பேசுறது, ரொம்ப ரொம்ப ஸ்டன்னிங்கா இருக்குங்க இதெல்லாம் கேட்கும் போது. ஸோ ஃபைனலா இவங்க எங்க மாட்டிருக்காங்கன்னா ஜூன் 3 வந்து ஜெனிவா லிபரல் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலுக்கு வந்து மெயில் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போதான் வந்து கரெக்டா அஹமதாபாத் சைபர் கிரைம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆக்சுவலா இவங்க ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூஸ்வலா இருந்து மெயில் வர ஒரு விபிஎனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. அந்த விபிஎனை ஃபைண்ட் அவுட் பண்ண உடனே அது வந்து சென்னை பேஸ்ல இருந்து தான் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே டைரக்டா அங்கிருந்து வந்து இவங்களை வீட்லயே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ கேட்கும் போது அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் அப்சஷன்ல இருந்தேன், இந்த மாதிரிலாம் நான் தான் மெயில் சென்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. ஒரு பாம் த்ரெட், ஒரு குண்டு மிரட்டல் அப்படின்றதெல்லாம் தேச துரோக மிரட்டலா தான் நம்ம பார்க்க வருது. ஸோ இவங்க எந்த அளவுக்கு அப்சஷன் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் தெரியல. பட் கண்டிப்பா ஒரு சைக்கியாட்ரிக் கவுன்சிலிங் இவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்லாம இவங்களால பாதிக்கப்பட்ட யாராவது இருந்தா அவங்களையும் கூப்பிட்டு விசாரிச்ச பிறகுதான் உண்மையாலுமே என்ன நடந்திருக்கு அப்படின்றது தெரியும். டைரக்டா பாதிக்கப்பட்டிருக்க திவின் பிரபாகரனையும் நம்ம வந்து ஒரு விக்டிமா தான் பார்க்க முடியும். ஏன்னா அவர் வந்து இதுல பெருசா ஈடுபடலனாலும் அவர் பேர் வந்து நிறைய ஸ்பாயில் பண்ணிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்றதுக்கு இட் டேக்ஸ் டைம். ஸோ இந்த மாதிரி அப்சஷன் இல்ல டிப்ரெஷன் இல்ல ஒன் சைட்ல இருக்கிற ஒரு விஷயங்கள் கடைசி வரைக்கும் வெளிப்படுத்தப்படாத ஃபீலிங்ஸ் எல்லாமே இப்படி மாறும் அப்படின்றதுக்கு இவங்க ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு மனநிலைமையில மாற்றம் ஏற்படுதுன்னா 4 பேர்கிட்ட பேசுங்க, உங்க கஷ்டத்தை சொல்லுங்க. நீங்களே அதை மனசுக்குள்ள வச்சுட்டா ஒரு அப்சஷனா கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து உங்களை வேற லெவல்ல வேற ஏதாவது திங்க் பண்ண வைக்கும் அப்படின்றது இவங்க ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திவின் பிரபாகரனோட நிலைமையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம இவங்களை இந்த அளவுக்கு தூண்டதுக்கான விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்றதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப். டாடா, பாய், see you. தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க.